நானும் பார்த்துட்ருக்கேன். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு லைஃப்ல. இருந்தாலும் நானும் விடுறதில்ல. அதுக்கு தகுந்த மாரி போராடிட்டு தான் இருக்கேன். என்ன ஆச்சுன்னு கேட்குறீங்களா? கடைய ஓப்பன் பண்ண மொத நாள் நைட்டு ஏதோ ஒரு பூச்சி வந்து கடிச்சிச்சு. உடம்பெல்லாம் கெண்டு கெண்டா வந்துச்சு. அப்புறம் பொரிஞ்சு போச்சு. செவந்து போய் அரிப்பு தாங்க முடியல. உடம்பெல்லாம் சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தமே வந்துருக்கும். அந்த அளவுக்கு நமைச்சலு. காலைல ஹாஸ்பிட்டல் போய்க்கலாம்னு பார்த்தா, காலைல ஹை ஃபீவர் எந்திச்சு நடக்கவே முடியல. ஒரு பக்கம் கால்ல நெறி கட்டிக்கிச்சு. ஏன்னா நான் ஒரே ஆளா தானே மிஷின் தூக்குறது, ஷட்டர் வேற ஓவர் டைட். அதையும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது எல்லாமே நான் ஒரே ஆள் பண்ணதுனால, நெறி நல்லா வீங்கி போச்சு. அதனால என்னால ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியல. எனக்கு பகல்ல வலி தெரியாது. ராத்திரி படுக்கும்போது தான் வலி தெரியும். நான் அதனால அவ்வளோ கண்டுக்கறதில்ல பாடி பெயின. அது என்ன ஆச்சுன்னா, நல்ல வீக்கம். அதனால என்னால எந்திச்சு ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டல் போ முடியல. ஏன்னா எதுவுமே பக்கத்துல இல்ல. ரொம்ப தூரமா தான் போணும் ஹாஸ்பிட்டலுக்கு. சரி 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா, டாக்டர் லீவு. கிராமத்து ஹாஸ்பிட்டல்ல பக்கத்துல மெடிக்கல் டேப்லெட் வாங்கி போட்டு, சரி மறுபடியும் நம்மளோட ஒர்க்லாம் ஆரம்பிச்சா, போயிட்டு இருந்த குழவி கண்ணு முன்னாடி திரும்ப வந்து கண்ணுக்கிட்டயே குத்திட்டு போயிடுச்சுங்க. இருந்தாலும் நான் விட போறதில்லைங்க. என்னோட ப்ரொஃபஷன் பார்த்துட்டுருக்கேன். புள்ளைங்களையும் பார்த்துட்டுருக்கேன்.